அந்த மொத்த ஸ்பாட்டுமே புரட்சி தலைவி அம்மாவை பரிதாபத்தோடு பார்க்க தலைவர் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம். அந்த சத்தியத்தை புரட்சி தலைவி அம்மார்கள் 2016ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது தன் வாழ்நாள் வரைக்கும், நீங்கள் காலேஜ் படிக்க வேண்டிய வயசில் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. அது உங்கள் தப்பு இல்லை. இருந்தாலும் சினிமா அப்படிங்கிறது நம்மளோட போகிறது இல்லை. நமக்கு இந்த படம் இல்லைன்னா வேற ஒரு படம். ஆனால் நம்மளை நம்பி கதாநாயகி என்ன பண்ணணும்? அத்தான் போகாதீர்கள் நில்லுங்கள், அத்தான் போகாதீர்கள் நில்லுங்கள் என்று கூற வேண்டும். இதுதான் காட்சி. 1966 புரட்சி தலைவரோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் முகராசி, சந்திரோதயம், தனிப்பிறவி 3 படம் நடிக்கிறாங்க. அப்பொழுது முகராசி ஷூட்டிங் போகுது. அந்த படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சின்னப்பா தேவர், அவருடைய தம்பி திருமுகம் சார். அன்றைக்கு அவர் வரவில்லை. ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. தலைவர் என்ன பண்ணுறாரு? அந்த காட்சியை மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் படமாக்க வேண்டும். தலைவரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாம் அவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். எல்லாம் அத்துப்படி. அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? கேமரா வச்சுட்டு ட்ராலியில் உட்காந்துட்டு இருக்காரு. அம்மாவை பார்த்து, அம்மு ஒரு ரிஹர்சல் போயிடலாம் அப்படின்றாரு. அதாவது என்ன காட்சினா, கதாநாயகன் கோபமாக செல்ல வேண்டும். கதாநாயகி என்ன பண்ணணும்? அத்தான் போகாதீர்கள் நில்லுங்கள், அத்தான் போகாதீர்கள் நில்லுங்கள் என்று கூற வேண்டும். இதுதான் காட்சி. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? ட்ராலியில் உட்காந்து கேமரா பார்த்துட்டு இருக்காரு. அந்த படத்துடைய உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய மாரிமுத்து சார் பார்க்குறாரு. மாரிமுத்து, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் கதாநாயகன், கதாநாயகி அம்மு, சரிங்களா? நீங்கள் போங்க, டைலாக் பேசிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மாரிமுத்து சார் பார்க்கும்போது சிரிப்பாக வருவாங்க. ஏன்னா அவர் எப்போதுமே அதாவது ஒரு நகைச்சுவை தோற்றமுடையவர், ரொம்ப தங்கமானவர். என்ன பண்ணியிருக்காரு? தோலை துண்டு போட்டிருக்காரு, மூக்கு கண்ணாடி போட்டிருக்காரு. தலைவர் என்ன பண்ணுறாரு? ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்றாரு. அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க? அத்தான் நில்லுங்கள் போகாதீர்கள், அத்தான் நில்லுங்கள் போகாதீர்கள் என்று கூற வேண்டும். ஆனால் அம்மா அவங்க அதை அப்படியே மறந்து விட்டு, மாரிமுத்து அண்ணன் நில்லுங்கள் போகாதீங்க, மாரிமுத்து அண்ணன் நில்லுங்கள் போகாதீர்கள் என்று சிரித்தபடியே கூற, அவ்வளோதான். அந்த மொத்த ஸ்பாட்டுமே புரட்சி தலைவி அம்மாவை பரிதாபத்தோடு பார்க்க தலைவர் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம். அவருக்கு கோபம் வந்ததுன்னா இடது விரலில் அப்படி பண்ணுவார். அதுதான் அவருடைய மேனரிசம். புரட்சி தலைவி அம்மாவை கோபத்தோடு பார்க்க, என்ன சிரித்து முடித்து விட்டாயா? விளையாட்டு எல்லாம் முடிந்து விட்டதா? இனியாவது ஒத்திகைக்கு போவோமா என்று தலைவர் கூற அம்மா அவர்கள் அமைதியாயிட்டாங்க. அதன் பிற்பாடு அந்த காட்சி சிறப்பாக முடியுது. அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படி ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு? அம்மா கிட்ட போயிட்டு, அம்மு இங்கே பாருமா, நீங்கள் காலேஜ் படிக்க வேண்டிய வயசில் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. அது உங்கள் தப்பு இல்லை. இருந்தாலும் சினிமா அப்படிங்கிறது நம்மளோட போகிறது இல்லை. நமக்கு இந்த படம் இல்லைன்னா வேற ஒரு படம். ஆனால் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஃபிலிம் ரோல் வேஸ்ட் ஆகக்கூடாது. இதோடு மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் நிறைய பணத்தை போட்டு படம் எடுக்கிறார். ஆகவே இது நிறைய பேரோட வாழ்க்கை அப்படின்னு தலைவர் அறிவுரை கூற, அம்மா அவங்க அதன் பிற்பாடு சரி சார், இனிமேல் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதன் பிற்பாடு அம்மாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இதோடு மட்டுமல்லாமல், அதாவது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க 2 பேரும் தான் சினிமாவிலும் சரி, சினிமாவிலேருந்து அரசியலில் ஜொலிச்சவங்களும் சிஎம் ஆனவங்க இவங்க 2 பேரும் மட்டும்தான். அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணியிருக்கார்? அம்மாவை பார்த்து, அம்மு எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூற, அம்மா அவங்களா சொல்லுங்கள் தலைவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கட்சியை நான் மறைந்த பிற்பாடு நீங்கள் தான் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் பயப்படாதீர்கள். அதாவது நம்முடைய தொண்டர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல அம்மா அவங்க சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அந்த சத்தியத்தை புரட்சி தலைவி அம்மார்கள் 2016ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது தன் வாழ்நாள் வரைக்கும் கடைப்பிடித்தார்கள். ஒரு கட்சி தலைமையை ஒரு பெண், அதாவது சாதனை பெண் கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா அரசியலில் அவங்கள மாதிரி ஒரு எந்த விஷயம் துணிச்சலாக எடுக்கவே முடியாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மானா அவ்வளோ பேருக்கு பிடிக்கும். இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆளுமை அந்த மாதிரி, கம்பீரம் அந்த மாதிரி. என்ன நேயர்களே, இன்றைக்கு புதன்கிழமை புரட்சி தலைவர் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, பாடலை பார்த்துருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது. மக்கள் திலகம், கலைச்செல்வி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால்
வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி. ஆனால் தமிழக மக்களின் மனதில் நிலையாய் நின்ற இரு முதலமைச்சர்கள் யார்? அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நேர்களை காத்திருங்கள், சந்திப்போம் மீண்டும் நாளை மதியம் 1 மணிக்கு இதே நிகழ்ச்சியில். Until then, take care. Bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.